ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சுவையான ஆரோக்கியமான பீட்ரூட் கடைசல் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு 3 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதோட தோலெல்லாம் சீவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த பீட்ரூட்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 பொடுசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 கை கொத்தமல்லி சேர்த்துங்க, நல்லா மணமாக இருக்கும். அதோட காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மத்து வச்சுட்டு நல்லா ஒரு கடைஞ்சிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 வரமிளகா, 1 கை கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். கடைஞ்சி வச்சுருந்த பீட்ரூட் துவையிலையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ நமக்கு சுவையான பீட்ரூட் கடைசல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.